வெல்கம் வீவர்ஸ். நான் உங்கள் ஸ்கார்பியன். உண்மையிலேயே என்னால் பெரிய வெற்றி அடைய முடியுமா? என்னோட கவலை, பயம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் என்னால் தூக்கி எறிய முடியுமா? ஏன் சில பேர் மட்டும் எப்பவும் சந்தோஷமாகவும் வெற்றியோடையும் இருக்காங்க? உங்கள் மனசில் இதெல்லாம் என்னால் முடியுமாங்கிற டவுட் இருந்தால் அதை உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் நினச்சதை அடைய இந்த 5 சீக்ரெட் ஐடியா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பவர்ஃபுல் ஐடியாஸ்லாம் நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நார்மன் வின்சென்ட் பீல் எழுதின த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புத்தகத்தில் இருந்து தான். இந்த புக்கில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற இந்த நல்ல விஷயத்தை நிறைய பேர் பார்க்கணுன்னா இப்போவே ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ன விஷயத்தை உடனே ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒரு செயின் மாதிரி ஒன்றை செஞ்சால் தான் அடுத்தது வரும். ஸோ வாங்க உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற 5 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிலீவ் இன் யுவர் லைஃப். ஒரு வெற்றி பயணம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல தேவை நம்பிக்கை. யார் மேலே? உங்கள் மேலே தான். நீங்கள் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே என்னால் இதுக்கு மேலே வளர முடியாதுன்னு ஒரு பயம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டீங்க. இதுக்கு தான் இம்போஸ்டர் சிண்ட்ரம்னு பேர். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கண்ணாடியில் உங்களை பார்த்து நான் இந்த உலகத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஆள், என் கனவை நனவாக்க எல்லா பவரும் என்கிட்ட இருக்குன்னு டெய்லி ஒரு பவர் டயலாக் பேசுங்க. நீங்கள் தோத்துட்டா அது உங்கள் திறமையோட தோல்வியில், அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சரி, இப்போ உங்களை நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன நடக்கும்? உங்கள் மைண்டு ஓவர் ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கும். நிறைய ஐடியா, நிறைய கவலை வரும். இதை சமாளிக்க தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பு டிஜிட்டல் டீடாக்ஸ். உங்கள் மேலே நம்பிக்கை வந்ததும் உங்கள் மைண்டு ரொம்ப வேலை செய்யும். இப்போது நீங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம மைண்டு டென்ஷனாக இருந்தால் அதிலேருந்து வர்ற ஐடியாஸ் எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். அமைதியான மனசுலேருந்து வர்ற ஐடியா தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. கவலையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குழப்பாமல் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதுனதோடு அந்த கவலையிலேருந்து ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த கவலையை தீர்க்க என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன ஆக்ஷன் பிளான் மட்டும் போடுங்க. இப்போது உங்கள் மனசு அமைதியாக, உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பம் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வெற்றியை ஈர்க்கிறது. அதுக்கு தான் இந்த 3வது ஸ்டெப்பு, மேனிஃபெஸ்ட் யுவர் டிசைர், யூஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூடு. உங்கள் மைண்டு இப்போ அமைதியாக இருக்குது, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்கள் ஆசைகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும். இதை தான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறோம். நீங்கள் எதை ஆழமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் லைஃபுக்கு இழுத்துட்டு வருவீங்க. இதை எப்படி செய்யணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்கும்போது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்டோடு கேட்காதீங்க. அது உங்களுக்கு இப்போவே கிடைச்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் கனவை, உங்கள் இலக்கை மனசுக்குள்ளே ஒரு படம் மாதிரி ஓட்டி பாருங்கள். இது ஒரு சைக்காலஜி ட்ரிக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். டெய்லி ஒரு நன்றி லிஸ்ட் எழுதுங்க. நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்கள் மைண்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கும். இப்போ நீங்கள் வெற்றியையே எதிர்பார்த்து அதையே ஈர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லதையே எதிர்பார்த்தாலும் வாழ்க்கையில் சவால்கள் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தான் இந்த 4வது ஸ்டெப்பு, அடாப்ட் த கேம் ஆன் மைண்ட் செட்டு. சவால்கள் வரும்போது ஒரு சாதாரண ஆள் என்ன பண்ணுவான்? ஐயோ நான் தோற்றுருவேன்னு பயந்து பின்வாங்குவான். ஆனால் உண்மையான வெற்றியாளர் என்ன பண்ணுவார்னா, ஓகே இது ஒரு கேம், இதை நான் ஜெயிக்காமல் விட மாட்டேன்னு நினைப்பார். இதுதான் கேம் ஆன் மைண்ட் செட். இதை எப்படி செய்யணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகி இருக்கலாம், ஆனால் அதை தோல்வின்னு பார்க்காம பாடம்னு பாருங்கள். இந்த மிஸ்டேக்கை இனிமேல் பண்ண மாட்டேன், இதிலேருந்து இதை கற்றுக்கிட்டேன்னு நோட் பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் பேச போகிறீங்கன்னா, அப்போ நர்வஸாக இருந்தால் உங்கள் ரோல் மாடல் யாரோ அவர் எப்படி பேசுவார்னு யோசிங்க. அவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும், தன்னம்பிக்கை தானாக வரும். எப்போவும் உங்கள் மனசில் வெற்றி தான் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சவால்களையும் சமாளிக்க தயாராகிட்டீங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்கள் நிம்மதியை கெடுக்க பார்ப்பாங்க, உங்களை கோவப்படுத்துவாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு தான் நம்மளோட கடைசி ஸ்டெப்பு, அச்சீவ் மென்டல் பீஸ், பிளாக் அவுட் டாக்ஸிக் வைப்ஸ். கோபம், ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற வெறுப்பு, இது ரெண்டும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற ஒரு விதமான பாய்சன். இந்த பாய்சன் மற்றவங்கள ஒன்றும் பண்ணாது, உங்களை தான் அழிக்கும். மற்றவங்க பண்ண தப்புக்காக நீங்கள் உங்கள் மன அமைதியை இழக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் இப்போவே உங்கள் மனசுக்குள்ளே அவங்கள மன்னிச்சிருங்க. இது அவங்களுக்காக இல்லை, உங்கள் நிம்மதிக்காக. நீங்கள் மன்னிக்கும் போது அந்த பிரச்சனையோட கயிறில் இருந்து உங்களை விடுவிச்சுக்கிறீங்க. உங்களை எப்போவும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தாலோ, அல்லது சோஷியல் மீடியா கண்டென்ட் ஏதாச்சும் இருந்தாலோ அவங்கள உடனே பிளாக் பண்ணுங்கள். உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியம். இவ்வளவு தான் மக்களே. இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒரு சைக்கிள் மாதிரி. முதல்ல உங்களை நம்புங்க, அப்புறம் மைண்டை அமைதிப்படுத்துங்க, அப்புறம் நல்லதை ஈர்க்க ஆரம்பிங்க. சவால்களை எதிர்கொள்ள நல்லதையே எதிர்பாருங்க. கடைசியாக அவங்க நிம்மதியை கெடுக்கிற நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி எறிங்க. இந்த செயின் உடையாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், கன்ஃபார்மாக அவங்க வெற்றி நிச்சயம். இப்போ உங்களுக்கு ஒரு சவால். இந்த 5ல் நீங்கள் இன்றைக்கி இப்போவே ஆரம்பிக்க போகிறது எந்த ஸ்டெப்பு? அந்த ஸ்டெப்பை கமெண்டில் டைப் பண்ணுங்கள்.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் திங்கிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹேபிட், அது ஒரு சூப்பர் பவர்னு. எப்பவும் பாசிட்டிவாக இருங்க, உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.